சென்னை ஆழ்வார்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து நாங்கள் எதுவும் பேசவில்லை. பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து கருத்தியல் ரீதியாக சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். நாம் ஏன் இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் ஆலும் ரொம்ப ஏர்லியாவே இந்த முறை அரசியல்களும் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு, பிரச்சாரம் இப்பெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 26 எலெக்ஷன் ஒரு புது எலெக்ஷன், ஒரு டஃப் எலெக்ஷனா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே பெறவில்லை. அதிமுகவும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக் கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை, கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை. திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் அவர்கள் சொல்வதைப் போல ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வலுப்பெற்று வருகிறது. இவ்வளவு அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறார். கொடியேற்ற முடியல, மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கல, இவ்வளவு அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து ரத்தின கமலம் வச்சு வரவேற்பேன் அப்படின்னு உங்களை மையப்படுத்தி, இடதுசாரியை மையப்படுத்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுவெல்லாம் கூட்டணியில், திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள்.